பல சமயங்களில் மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஏடு தான். ஒரு கார்ட்டூன் வெளியிடுது. கார்ட்டூன் என்பதை அதை பார்த்து சிரிச்சிட்டு போகணுங்க. அதுக்கு பேர் தான் கார்ட்டூன். இதில் என்ன வந்து ட்ரம்ப்பும் நம்முடைய பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியும், அப்போ மோடியினுடைய கைகள் சங்கிலியாலும் விலங்காலும் பிணைக்கப்பட்டிருப்பது போல கிண்டலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை பார்த்து அது வந்த அடுத்த நிமிடமே ஆனந்த விகடனுடைய இணையதள பக்கம் முடக்கப்படுகிறது. இந்த வேகத்தில் இவ்வளவு கோபம் வருதே, இவ்வளவு ஆத்திரம் வருதே, ஒரு வார்த்தை இதில் ஒரு 100ல் 1 பங்கையாவது ட்ரம்ப் கிட்ட காட்டியிருக்கலாமே. அவங்க என்ன நாடு கடத்தப்பட்ட விலங்குகளா, மிருகங்களா? எதுக்கு கூண்டு வண்டிகளை வச்சு கூட்டு போற? கேட்டால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் கூட்டு போகிறோம். அவங்க தான் நொந்து போய் வர்றாங்க. இங்கே எதுக்கு எடுத்தாலும் இந்துன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறீங்களே. நாடு கடத்தப்பட்டவர்களில் விலங்கு மாட்டப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தானே இந்துக்கள் தானே. ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு ரத்தம் கொதிக்கலை? ஏன்னா இவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கானாலே பயம். அமெரிக்க நாட்டுக்குள்ளேயே இந்த ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் என்னென்ன கூத்து பண்ண காத்திருக்காருன்னு சொல்லி அந்த நாட்டு மக்களே பயப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு அமெரிக்காவால எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இந்தியாவை சுரண்டி தின்பதற்குத்தான் நாக்கை சுழட்டுகிறது அமெரிக்கா. ஆனால் இதை பயன்படுத்தி கூட ஒரு சிறு கண்டனத்தை கூட பதிவு செய்யாத நம்முடைய பிரதமர் மோடி ஒரு கேலி சித்திரத்துக்கை பார்த்தவுடன் அந்த இணைய பக்கத்தையே முடக்குகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான அறிகுறி. அமெரிக்காவிலே நம்முடைய பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் டொனால்டு ட்ரம்ப் 2வது முறையாக அந்த நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகிறார். போகிற போக்க பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அமெரிக்கான்னு பேர் வச்சிருவாரோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்க பனாமா கால்வாய் என்னதுங்கிறாரு, மெக்சிகோ கால்வாய் என்னது அப்படிங்கிறாரு, கனடா தனி நாடல்ல, அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலம்தான் என்றெல்லாம் சொல்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு இறக்குமதி வரியை கடுமையாக அதிகரித்து கொண்டே போகிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற பொருள்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசி வருகிற நிலையிலே தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி நம்முடைய இந்திய திருநாட்டை சேர்ந்தவர்களை முதல் விமானத்தில் ஒரு 104 பேரை, அடுத்த விமானத்தில் ஒரு 116 பேரை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன விசேஷம்னா, நம்முடைய பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கிற அதே நேரத்திலே தான் இந்த 2வது விமானம் அங்கே இருந்து புறப்பட்டிருக்கிறார். இது கையில் விலங்கு போட்டு கால்களிலே சங்கிலி மாட்டி இந்திய குடிமக்களை அமெரிக்கா, அதுவும் இராணுவ விமானத்தில், பயணிகள் விமானம் கூட கிடையாது. ஏன்னா இராணுவ விமானம்னா யுத்த கைதிகளையோ குற்றவாளிகளைத்தான் அப்படி நாடு கடத்துவார்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்து ஏராளமான மோசடி செய்துவிட்டு போன மல்லையா, சோக்சி வகையரா போன்ற அதே போலவர்கள் யாரையும் இதுவரைக்கும் நம்ம திரும்ப கொண்டு வந்த வரலாறே கிடையாது. பெட்டிஷன் மேலே பெட்டிஷனாக போடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்பாவிகள். இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை நம்பி 60 லட்சம் 80 லட்சம்னு பணம் கட்டி போனவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களையெல்லாம் பிடித்து ஒரு வதை முகாமிலே அடைத்து வைத்திருந்த அமெரிக்கா ஒரு இராணுவ விமானத்தில் விலங்குகளை விட கேவலமாக விலங்கு பூட்டி கால்களிலே சங்கிலி மாட்டி இராணுவ விமானத்திலே கொண்டு குப்பையை தள்ளுவதைப் போல தள்ளிவிட்டு போகிறது. ஆனால் நம்முடைய பிரதமரை பார்த்தீங்கன்னா சிரித்து பேசுகிறாரு ட்ரம்ப்புக்கிட்ட. 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. இவர் 2 பேரும் சொல்கிறாரு, ட்ரம்ப் மோடி என்னை விட நல்லா பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்படி என்னடா பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தா அமெரிக்கா விஸ்கிக்கு இறக்குமதி வரியை குறைச்சிருக்கிறார். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அணு உலைகளை குறைக்க வேண்டும், புதிதாக அணு உலைகளை நிறுவக்கூடாது, அதுதான் அணு ஆயுத பரவல் தடை சட்டம். அதிலெல்லாம் ஏற்கனவே உடன்பாடுகள் இருக்குது. அதையெல்லாம் தளர்த்தி இந்தியாவினுடைய பல முனைகளில் அமெரிக்காவினுடைய அணு உலைகளை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லை, போர் விமானங்களையும் வாங்குவதற்கு உடன்பாடு செய்யப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவுக்கு மோடியினுடைய போனதுனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இவரை குளிப்பாட்டி ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, அருமையாக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டார். ஏன்னா 2 பேரும் கருத்தியல் ரீதியாக வலதுசாரி கொள்கையிலே கடைந்தெடுத்தவர்கள். ஏன்னா இவருடைய கொள்கையும் அவருடைய கொள்கையும் இனவெறி, அதே போல் ஒரு வெகு மக்களை வெறுப்பது என்பது தான் இருவர்களுடைய கருத்தியலும் கூட. இதில் என்ன கொடுமைன்னா, ஒரு சிறு கண்டனத்தை கூட மோடி ட்ரம்பிடம்
ஏன் என் நாட்டு மக்களை இப்படி அவமதிக்கிறீர்கள்? அப்படி ஆக்கிரமிப்பாளர்கள்னு ட்ரம்ப் வாய் ஓயாமல் சொல்கிறாரு. உண்மையிலேயே அமெரிக்காவை ஆக்கிரமித்தது யார்? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அங்கு இருந்தவர்கள் செவ்விந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர். வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் தான் அமெரிக்காவிலே குடியேறியவர்கள். முதல்ல அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களே இன்றைக்கு அமெரிக்கர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான். பிறகு ஆப்பிரிக்கர்கள்லாம் அங்கே இனவெறி கொடுமை என்பது இன்னமும் நீடிக்குது. அப்படி ஒரு நாட்டில் இருந்து கொண்டு அவர் நம்முடைய நாட்டு மக்களை நீ அனுப்புகிறதா இருந்தால் ஏன் நீ சொல்லியா லிஸ்ட்டு குடியா, நான் என் நாட்டு விமானத்தை அனுப்பி அவங்கள கூப்பிட்டுக்கிறேன்னு மோடியால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் இந்தியாவுக்கு விமானமே கிடையாது. இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸையும் ஏர் இந்தியாவையும் விற்று தின்னாச்சேன். அப்புறம் எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம விமானத்தில் கூப்பிட்டு வர முடியும்? அதனால் அவர் இராணுவ விமானத்தில் ஏற்றிக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறாங்க. இவர் ஒரு சிறு இதை விட கொடுமை என்னென்னா, ஆமாம் நான் அவங்களை ஏற்றுக்கிறேன், என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் ட்ரம்ப் ஏற்றி விடுறாரு. இவர் ஏற்றுக்கிறாராம் பெருந்தன்மையாக. அதை விட என்ன சொல்கிறாரு, இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். நான் கேட்குறேன், இதே போல் இந்தியாவில் அமெரிக்காவர்கள் யாராவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அல்லது பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்காங்கன்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சி இதுபோல் விலங்கு போட்டு சங்கிலி மாட்டி அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்புனா இதே மாதிரி தான் ட்ரம்ப் பல்ல காட்டுவாரா? இது வழக்கமான நடைமுறைன்னு சொல்லுவாரா? என் நாட்டுக்காரங்க சட்டவிரோதமாக குடியேறினாங்க, அவங்களை இப்படி அனுப்புனது தான் சரின்னு சொல்லுவாரா? இப்போ என்னென்னா, இவருக்கு பார்த்தா விஸ்வகுரு அப்படிம்பார். இப்போ எல்லாம் சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, விஸ்கிக்கு இறக்குமதி சலுகை கொடுத்ததால் இனிமேல் நீங்கள் விஸ்கி குரு என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சமூக ஊடகத்தில் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த பின்னணியில் தான் ஆனந்த விகடன் பத்திரிக்கை பல சமயங்களில் மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஏடு தான் ஒரு கார்ட்டூன் வெளியிடுது. கார்ட்டூன் என்பதை அதை பார்த்து சிரிச்சிட்டு போகணுங்க, அதுக்கு பேர் தான் கார்ட்டூன். இதில் என்ன ஆகுது, ட்ரம்ப்பும் நம்முடைய பிரதமர் மோடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியும் அப்போ மோடியினுடைய கைகள் சங்கிலியாலும் விலங்காலும் பிணைக்கப்பட்டிருப்பது போல கிண்டலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை பார்த்து அது அடுத்த நிமிடமே ஆனந்த விகடனுடைய இணையதள பக்கம் முடக்கப்படுகிறது. இந்த வேகத்தில் இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு ஆத்திரம் வருது, ஒரு வார்த்தை இதில் ஒரு 100ல் 1 பங்கையாவது ட்ரம்ப்கிட்ட காட்டியிருக்கலாமே. என் நாட்டு மக்களை அப்படி இழிவுபடுத்திருக்கு. இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, ஹரியானாவில் இவங்க இறக்கி விட்டாங்கல்ல, பெரும்பாலும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள், ஹரியானாவை சேர்ந்தவர்கள், நம்முடைய குஜராத் மாடல் என்று சொல்லப்படுகிற குஜராத்தை சேர்ந்தவர்கள். அநேகமாக நான் பார்த்த அளவில் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த ஹரியானா மாநில அரசு இருக்குது பாருங்கள், இந்த கொண்டாந்து இறக்கி விட்டவங்களை அவன் ஒரு வலை போட்ட கூண்டுக்குள்ளே வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. இது அமெரிக்காக்காரனை நொந்துக்கிறதா ஹரியானா கவர்மெண்ட்டை நொந்துக்கிறதான்னு தெரியல. அவங்க ஏற்கனவே அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவங்க என்ன நாடு கடத்தப்பட்ட விலங்குகளா, மிருகங்களா? எதுக்கு கூண்டு வண்டிகளை வச்சு கூட்டு போகிற கேட்டால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் கூட்டு போகிறோம். அவங்க தான் நொந்து போய் வர்றாங்க, அவங்க கண்ணீர் விடுறாங்க. ஐயா, நாங்கள்லாம் ஏமாற்றப்பட்டவர்கள், அதை கருணையோடு நம்ம இந்திய மண்ணுக்கு வந்த பிறகும் கூட அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்றால், இதை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நியாயப்படுத்தும் என்றால், இதே வேறு ஏதாவது நடந்துருந்தால் என்ன குதிப்பாங்க இங்கே இருக்கிற பத்திரிகைகள்லாம். அப்படியே வாய்மூடி மேலும் இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வருகை, என்ன வருகையாது? எனவே இந்த ஆனந்த விகடனுடைய இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு உலக அளவில் கண்டனம் எழுந்திருக்கிறது. இது சொல்லுவாங்க, கார்ட்டூனை பற்றி விளையாட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் முன்னால் சங்கர் வீக்லின்னு ஒரு கார்ட்டூனுக்குன்னே அவர் ரொம்ப பிரபலமானவர். அப்போ நேருவும் பட்டேலும் இருந்த காலத்தில் ஒரு கார்ட்டூன் புத்தகம் வெளியிட்டாராம். அதை நேரு வெளியிட பட்டேல் பெற்றுக்கொள்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாராம். 2 பேருமே வந்திருந்தாங்களாம். புத்தக அட்டையை பிரித்து பாருங்க அப்படின்னு சொன்னால், அப்போ மோடி நம்ம பட்டேலுக்கும் நேருவுக்கும் கொஞ்சம் உறவு சிக்கலாகி இருந்த காலம். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு கையால் கை கொடுக்குற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஆளுக்கு ஒரு கத்தியை பின்னால் மறைச்சி வச்சுருக்க மாதிரியும் அந்த கார்ட்டூன் வரைஞ்சி அதை அட்டைப்படத்தில் போட்டு அந்த புத்தகத்தை நேரு வெளியிட பட்டேல் பெற்றுக்கொள்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். 2 பேருமே சிரிச்சிட்டாங்களா பார்த்துட்டு, யோ இப்படி வரைஞ்சிட்டு எங்களையே வெளியிட சொன்னீங்களே, நான் நினச்சி பார்க்குறேன் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை நம்முடைய பிரதமர் மோடி வெளியிடுவாரா? சகிப்புத்தன்மை வேண்டாமா? விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறீங்களே. இதே G20 மாநாடு ஒரு சுற்று அடிப்படையில் இந்தியாவில் நடந்தது. அதுக்கே நீங்கள் என்ன பில்டப் பண்ணீங்க? உலக நாட்டுகளுடைய வரிசையில் தலைவர்கள் எல்லாம் நின்று, ஐயா மோடி அவர்களை நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். நாங்கள் தான் டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சோறு போட்டோம், G20 மாநாடு இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்று இங்கே இருக்கிற ராஜாலாம் கொந்தளிச்சாங்களே. இங்கே எதுக்கு எடுத்தாலும் இந்துன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறீங்களே. நாடு கடத்தப்பட்டவர்களில் விலங்கு மாட்டப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தானே இந்துக்கள் தானே.
ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு ரத்தம் கொதிக்கலை? ஏன்னா இவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கானாலே பயம். அமெரிக்க நாட்டுக்குள்ளேயே இந்த ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் என்னென்ன கூத்து பண்ண காத்திருக்காருன்னு சொல்லி அந்த நாட்டு மக்களே பயப்படுறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு பல விஷயங்களில் இப்போ பார்த்திங்கன்னா ஏராளமான இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கான உடன்பாட்டிலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு அமெரிக்காவில் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இந்தியாவை சுரண்டி தின்பதற்குத்தான் நாக்கை சுரட்டுகிறது அமெரிக்கா. ஆனால் இதை பயன்படுத்தி கூட ஒரு சிறு கண்டனத்தை கூட பதிவு செய்யாத நம்முடைய பிரதமர் மோடி அதை விமர்சித்ததற்காக, இன்னும் சொல்லப்போனால் இந்திய இறையாண்மையை இழிவுபடுத்தியதை பொறுக்க முடியாமல் வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரத்துக்கு பார்த்தவுடன் அந்த இணைய பக்கத்தையே முடக்குகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு ஆபத்தான அறிகுறி. ஏன்னா ஏற்கனவே ஒரு சட்ட மசோதாவை கையிலே வைத்திருக்கிறது மோடி அரசு. அது என்னென்னா, ஏற்கனவே பெரும்பாலான ஊடகங்களை இவர்கள் கையில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து சமூக ஊடகங்கள் தான் ஓரளவு இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதுலேயும் நிறைய ஊடுருவல் பண்ணியிருக்காங்க. சமூக ஊடகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இவர்கள் முயல்கிறார்கள். அதனுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பது என்பது. அமெரிக்காவில் வராத கோபம் இந்தியாவில் வருவது. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மதுரையில் அடி வாங்கினவன் மானாமதுரையில் போய் சவுண்டு விட்டானா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. என்னென்னா, மதுரையில் இவனுக்கு ஆள் இல்லை, அடிச்சு விட்டாங்க. மானாமதுரையில் போய் இப்போ வாங்கடா அப்படின்னாப்லையாம். ஏன்டா இங்கே வந்து சவுண்டு விட்ற, யாரை அடித்தானா மதுரை மாட்டுத்தாவலில் அடிச்சு விட்டாங்க என்ன அப்படின்னாப்லையாம். அதுக்கு ஏன் மானாமதுரையில் வந்து சவுண்டு விட்றேன்னா, இங்கே தான் என் சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னா. அந்த மாதிரி பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே அவருக்கு வராத கோபம், நம் நாட்டு மக்களுக்கு கைவிலங்கு போடுகிற பொழுது வராத கோபம், இந்தியாவுக்கு வந்த உடனேயே ஆனந்த விகடன் இணையதளத்தின் மீது வருகிறது என்று சொன்னால் இது உண்மையிலேயே கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டாரி வீச்சு. இதை ஊடக சுதந்திர அந்த குறியீட்டு எண்ணில் இந்தியா படுபாதாளத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நியூஸ் கிளிக் ஏட்டை இப்படித்தான் அவர்கள் தொடர்ச்சியாக பழிவாங்கினார்கள். பீமா கோரேகான் என்கிற வழக்கில் இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அவர்களையெல்லாம் கொடுஞ்சிறையிலே பூட்டினார்கள். இங்கே பத்திரிகை சுதந்திரம் என்பது நசுக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்கடி சொல்வது போல இது ஒரு கம்யூனல் கார்ப்பரேட் நெக்ஸஸ் மட்டுமல்ல, எதேச்சதிகாரத்தை நோக்கி நடைபெறுகிற ஒரு பாசிச குணாம்சம் கொண்ட அரசு என்று சொல்வதற்கு அவர்களே அந்த வார்த்தைக்கு மோடி அரசு உரை எழுதியிருக்கிறது. ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய நாக்குகளும் கூட நாளை முடக்கப்படலாம். எச்சரிக்கை என்பதுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிற கருத்து.